உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் ஆன்மீகம் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பல போராட்டம், பல பிரச்சனை, எப்படா விடுதலை அப்படிங்கிற மனத்தில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் நம்மளுடைய நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை வைத்து, இதில் மிக முக்கியமாக குரு பகவான் மற்றும் சனி பகவானுடைய செயல்பாடுகளை வைத்து உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணிச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உறுதியாக உண்டு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சிம்மராசி அன்பர்கள், இந்த தமிழ் புத்தாண்டு முதல் தான் நீங்கள் ஒரு 3 வருடத்துக்கு பிறகு உங்களை நீங்களே பார்க்க போகிறீங்க. ஏன்னா இப்போ ஒரு 3 வருஷமாக நீங்கள் கண்ணாடியை பார்க்கும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு மன அழுத்தம், உங்களுக்குள்ளேயே நிறைய டிப்ரெஷன் இருந்திருக்கும். நீயா இப்படி, நீயே இப்படியான, உன்னால் எப்படி இப்படி ஏமாற முடிஞ்சிச்சு அப்படின்னு உங்களை நீங்களே திட்ட வேண்டிய காலகட்டம். மற்றவங்களாம் உங்களை திட்டி முடித்த பிறகு, மற்றவங்களாம் உங்களை கஷ்டப்படுத்தின பிறகும் நீங்கள் அந்த இடத்துல உங்களை வெளியே காட்டவே மாட்டீங்க. எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம், அடி மேலே அடி அடித்தா அம்மிக்கல்லே நகலும்னாங்க. ஆனால் சிம்ம ராசிக்காரங்க வெளியே காட்டவே இல்லை. ஆனால் என்ன பண்ணீங்க, மனதுக்குள்ளே அவ்வளோ வலியும் வேதனையோட நீங்கள் வெளியே ரன்னிங்கில் இருந்தீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட சிரமங்களை பல சந்தித்து தன்னை பார்த்து தனக்குள்ளேயே பல கேள்வி கேட்ட சிம்மராசி அன்பர்களாகிய உங்களுக்கு சிரமங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு சிறப்பான வருடத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த வருடம் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனையை பார்த்தவங்க நீங்கள். ஆனால் இந்த ஒரு 3 வருட காலத்தில், இந்த 3 வருட காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை குறைஞ்சது, இதெல்லாம் எப்போ உங்களுக்கு நடந்திருக்குன்னா மேக்சிமம் 30 வருடத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கும். அதாவது இப்போ ஒரு 60 வயசு 55 வயசில் இருக்கீங்க அப்படின்னா இது அப்படியே பொருந்தும். எனக்கு ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு, ஆனால் அப்போ கூட நான் சமாளிச்சிட்டேன். ஆனால் இப்போ நடந்த அந்த 3 வருட நிகழ்வு என்னை பாடா படித்திருச்சு நீங்கள் சொல்கிற அளவுக்கு லைஃப்பில் இருந்து. ஆமாவா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? ஆமாவா இல்லையா அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. நம்மளுடைய சிம்ம ராசியில் பிறந்த என்னை விட வயது மூத்த சகோதர சகோதரிகளுக்கு தான் என்னுடைய கருத்தை இதை பெஸ்ட்டாக வச்சுருக்கேன். நம்முடைய சிம்மராசி என்பர்களில் சிறு வயதில் ஒரு 30 வயதுக்குள்ளே, ஒரு 25-30 வயதுக்குள்ளே உள்ள நீங்கள்லாம் என்னடா வாழ்க்கைன்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டீங்க. பாதி சிம்மராசிக்காரங்க இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாமான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் பக்குவப்படவங்களையும் உங்களை பாடா படுத்தி எடுத்துட்டாங்க. உங்கள் கூட உள்ள உங்களுடைய கூட்டாளிகள் எவ்வளோ தூரம் போராட்டும் அப்படின்னு இருந்த உங்களை இனிமேல் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு முடிவெடுத்தார் நம்மளுடைய சனி பகவான். அதுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்து மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை தான் குரு பகவான் இந்த வருடத்தில் உங்களுக்கு குரு சனி இருவரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உறுதியாக கொடுப்பாங்க. அப்படி என்னென்ன மாற்றம் கிடைக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிம்மராசிக்காரங்க உங்களை நீங்கள் உணரக்கூடிய தருணம், உங்களுக்குள்ள ஒரு நல்ல எனர்ஜியை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். உங்களுடைய சந்தோஷத்தை தொலைத்த உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேதான் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். உங்களுடைய அப்பா உடல்நிலைக்காக, உங்களுடைய அம்மாவுடைய உடல்நலத்துக்காக நீங்கள் எவ்வளவு செலவழிச்சிருப்பீங்க. கடன் மேலே கடன் வாங்கி அவங்களுக்காக நீங்கள் செலவழித்த உங்களுடைய வாழ்க்கையில் இனிமே தான் அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் உங்கள் அம்மாவும் சிறப்பாக இருக்க போகிறாங்க, உங்கள் அப்பாவும் அற்புதமாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையில் நீங்கள் வாழணும். அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம்லாம் பிரச்சனை கிடையாது, அவங்க தான் எங்களுக்கு பிரச்சனையே. எங்கள் அப்பா அம்மா என்னை புரிஞ்சுக்கிறாமல் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மன அழுத்தத்தில் இருந்தாலும் அந்த மன அழுத்தமும் சரியாகும். உங்களுடைய அப்பா அம்மா உங்கள் மேலே ரொம்ப அன்பை காட்டி அவங்க உங்களை பற்றி தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அவங்களே உணரக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறத. வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற சிம்ம ராசியாக நீங்கள் இருக்கீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. ஆனி மாதம் முதல்
யார் யாருக்கெல்லாம் கடன் தரணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுக்கணும். ஒவ்வொரு கடனாக அடைக்கக்கூடிய பாக்கியம் உறுதியாக ஏற்படும். கவலையே பட வேண்டாம். கடன், நோய் இந்த 2ம் உங்களை விட்டு கடந்து போகக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். ஓகேவா? ஸோ, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க உங்களுக்காக வாழப் போறீங்கன்னு மட்டும் ஒரு உறுதிமொழி மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நீங்க உணர முடியும் என்பது உண்மை. சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட 2025 செப்டம்பர் மாதம் மேக்ஸிமம் வந்து மேலேருந்தே ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆனால் அதோட எஃபெக்ட்டு செப்டம்பர் மாதத்துலேருந்து தான் தெரியும். செப்டம்பர் மாதத்திலிருந்து தற்போது வரை உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சிக்கிறவே இல்லை. அதுவும் சிம்மராசி பெண்கள், பூர நட்சத்திர பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டத்தை சந்திச்சிட்டிங்க. யாரெல்லாம் நம்புனீங்களோ அத்தனை பேரும் உங்களை மட்டும் தனியாக செதுக்கியிருப்பாங்க. உங்களை எப்படி டாமினேஷன் பண்ணலாம், உங்களுடைய பேரை எப்படி டேமேஜ் பண்ணலான்னு ஒரு கூட்டமாக உட்காந்து செய்வாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் படத்தில் ரஜினி சொல்லுவார் பார்த்தீங்களா, சிங்கம் சிங்கிளாக தான் வரும், கூட்டங்கள் அவங்களாம் கூட்டமாக தான் வருவாங்க. ஓகேவா? நீங்கள் சிங்கம் மாதிரி அத்தனை பேரையும் சமாளிச்சிங்க. இனிமேல் சமாளிக்க தேவையில்ல, விரட்டி அடிப்பீங்க. சிங்கம் சீண்டினால் ஒரு பயனாலே முடியாது. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வேகத்தையும் உங்களுடைய விவேகத்தையும் உங்களுடைய உண்மையான செயல்பாடையும் இனிமே தான் நீங்கள் காட்ட போகிறீங்க. அவங்க உணர போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ கவலைப்பட வேண்டாம். கவலைகள் எல்லாம் மறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த தமிழ் புத்தாண்டு. இதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய ராசியில் தான் கார்த்திகை மாதம் வரையும் கேது பகவான் அமர்ந்திருப்பார். உங்களுடைய ராசியில் தான், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் நிழல் கிரகமான இன்னொரு கிரகம் ராகு பகவான் அமர்ந்திருப்பார். அப்போ உங்களை பற்றி உங்களுடைய பார்ட்னர்கிட்ட யாராச்சும் தப்பாக சொல்லுவாங்க, அல்லது உங்களுடைய பார்ட்னரை பற்றி உங்கள்கிட்ட வந்து ஏதாவது தப்பாக சொல்லுவாங்க. தயவு செய்து நம்பிடுறேன். உங்களை பற்றி உங்கள்கிட்டயே குறை சொன்னாலும் காதில் வாங்காதீங்க. உங்களுடைய பார்ட்னரை பற்றி உங்கள்கிட்ட வந்து ஏதாவது தவறாக சொன்னாலும் தயவு செய்து காதில் வாங்காமல் நீங்கள் அவங்கள டைரெக்டாக உட்காந்து பேசுங்க. உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னா மேக்ஸிமம் அது சின்ன விஷயமாக தான் இருக்கும். அதை பெரிய விஷயமாக ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா, ஒரு சின்ன புள்ளியை பெரிய ஓட்டையாக போடக்கூடிய யாருன்னா உங்களுடைய பார்ட்னருடைய குடும்பத்தார் மட்டும்தான். அவங்க தான் பெரிய பின்பமாக உருவாக்கி வச்சுருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட நபர்கள்கிட்ட இந்த பிரச்சனையை கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு யுக்தி என்னென்னா, உட்காந்து பொறுமையாக பேசுங்க. இங்கே வாம்மா, என்னம்மா உன் பிரச்சனை, என்னப்பா உன் பிரச்சனை, நம்ம 2த்துக்குள்ளே சண்டையை நம்மளே முடிச்சுக்கிடுவோம். இந்த 4 செவத்துக்குள்ளே முடிச்சிட்டோம்னா நன்மையே உண்டாகும். 40 பேர்கிட்ட போனால் கலகமே உண்டாகுங்கிறத புரிய வச்சுட்டிங்கன்னா அவங்களும் புரிஞ்சு. ஓகேவா? ஸோ கொஞ்சம் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வேறு எவன்ட்டையும் விட்டு கொடுத்து போகாதீங்க. எங்கேயும் தலை குனிய வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை இந்த புத்தாண்டு முதல் புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது நம்முடைய தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்குங்கிறத தெளிவாக பார்த்துருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் 20லேருந்து 30% உறுதியாக மாற்றம் உண்டு. இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும். உங்களுடைய கேள்விக்கான விடையை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்கால கேள்விகள் அனைத்துக்கும் துல்லியமாக பலன் இறைவனுடைய அருளால் நான் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறேன். மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ, உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.